ஸ்டார்ட். கமெண்ட்ஸ் கொஸ்டின் இது. தங்கேஸ்வரி செந்தில்ன்றவங்க கேட்டிருக்காங்க. 7 இன்ச் உயரம், கை சுற்றளவு அடிக்கை 3 இன்ச், உயரம் போட்டு வெட்டணுமா? அதாவது அவங்க வந்து இப்போ நான் இப்போ போட்டிருக்க வீடியோவில் ஒரு தடவை பார்த்துருக்கோம். இருந்தாலும் அவங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போது 6 இன்ச் உயரம் தான் அன்றைக்கி நான் வெட்டினது, 7 இன்ச்சு கிடையாது. 6 இன்ச் உயரத்துக்கு நான் சொல்லியிருந்தேன். அதாவது வந்து எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் 3 இன்ச்சு ஆம்போல் ஏன் இறக்கணும் அப்படின்னா, இந்த ஆம்போலுக்கும் இதுக்கும் நம்ம 3/4 இன்ச்சு கேப் வைக்கிறோம். அதனால தான் 3 இன்ச்சு வைக்கிறோம். இப்போ 3 இன்ச்சு நம்ம வைக்கிறதுனால தான் 7.25 இன்ச்சு வரும். அதாவது இங்கே 6 வச்சா தான் இங்கே 7.25 வரும். அப்போது ஆம்போலுடைய அளவு எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் 3 இன்ச்சு வரும். யாருக்கு கூடுதலாக வரும் அப்படின்னா, இடுப்பு 42, 45க்கு மேலே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆம்போலுடைய அளவு கொஞ்சம் இறங்கி வரும். அதாவது 3.5 அப்படி வரும். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இந்த 3 இன்ச்சு வரும். ஏன் 3 இன்ச்சு வைக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய மெஷர்மெண்ட் படி இங்கே 3/4 இன்ச்சு தான் கூடணும். அதாவது 6லேருந்து 7.25 வரணும். அப்படின்னா 3 இன்ச்சு போதும். சில பேர் 2 இன்ச்சு வைக்கிறாங்க, சில பேர் 4 இன்ச்சு வைக்கிறாங்க. அது தேவையில்லை. அப்படின்னா உங்களுடைய இந்த சுற்றளவு கூடும். அப்போது நம்ம 3/4 இன்ச்சு தான் கூட வைக்கணுங்கிறதுக்காக நாம் எவ்வளோ வைக்கிறோம்? வெறும் 3 இன்ச்சு தான் வைக்கிறோம். 3 இன்ச்சு வைக்கல, நீங்கள் ஈவன் படி பாருங்கள். 3ல் பாதி 1, 1.5 பாதி 3/4. ஓகேவா? அப்போது அந்த கணக்குப்படி பார்க்கையில் 3 இன்ச்சு அளவு ப்ளவுஸுக்கு கட்டாயம் வைக்கணும். இப்போ இந்த மெஷர்மெண்ட்டு நான் போட்டிருக்கிறத நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இது வந்து 6 இன்ச்சு உயரத்துக்கு 7 இன்ச்சு வச்சுருக்கேன் சேர்த்து. இங்கே இருந்து நீங்கள் 3 இன்ச்சு இறக்கிக்கணும். ஓகேவா? இறக்கி இங்கேருந்து இந்த கோடு போட்டுக்கோங்க. அடிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளவுஸாக இருந்தாலும், ஷர்ட்டாக இருந்தாலும், கோட்டாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் அடிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அளவு கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. அப்போது 3 இன்ச்சு எல்லாத்துக்குமே அந்த அளவு கண்டிப்பாக வரணும். அவங்க கேட்ட மாதிரி 3 இன்ச்சு கண்டிப்பாக வைக்கணும். 3 இன்ச்சு அளவு கண்டிப்பாக வேணும். அதுக்கு கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. ஆம்கோல் இப்போ நான் சொன்னேனே, இதை வந்து அவங்க பார்த்துக்கோங்க. ஆம்கோல் வந்து அதாவது வந்து இந்த ஆம்கோலுடைய லென்த்தை பார்த்துக்கோங்க. இதில் இருந்து 3/4 இன்ச்சு கட்டாயம் கூடும். அப்போ அந்த 3/4 இன்ச்சுக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட் போட்டிங்கன்னா சரியாக வரும். ஃபஸ்ட்டு நான் 27 இன்ச்சு இடுப்பு உள்ளவங்களுக்காகத்தான் இப்போ போட்டிருக்கேன். இனி அடுத்தடுத்த வீடியோவில் 30, 33, 36 இந்த இடுப்பு உள்ளவங்களுக்கு நான் போடுவேன். இப்போ 27 இன்ச்சு இடுப்புக்கான இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோவில் இந்த லென்த்து ஏன் கூடுதுங்கிறத அடுத்த வீடியோக்களில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த 27 இன்ச்சு இடுப்பு உள்ளவங்களுக்கான இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் வீட்டில் ட்ராயிங் பண்ணி பார்த்துக்கணும். வேறு இந்த இது ஜஸ்ட்டு அவங்க பேர் என்னது? நிர்மலா வெங்கட் சிஸ்டர் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் 38. இடுப்பு வந்து 34 கேட்டிருக்காங்க. அதாவது வந்து 40, வெஸ்ட் 34, பேக் லென்த் 16. இந்த நிர்மலா வேணுங்கிறவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து 34 இன்ச்சு இடுப்பு உள்ளவங்க, பாடி 40 உள்ளவங்க, இந்த மாதிரி உள்ளதுக்கு எனக்கு மெஷர்மெண்ட் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இனி அடுத்து வர வீடியோக்களில் நான் இதே மாதிரியே ட்ராயிங் பண்ணி உங்களுக்கு நான் அதை போட்டு காட்டுறேன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறா இருந்தால் உங்களுக்கு அது சரியாக புரியாது. ஏன்னா இந்த மாதிரி நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டினா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் வெறும் அளவு மட்டும் சொல்லல, உங்களுக்கு ஏகப்பட்ட அளவு முறைகள் சொல்லணும். அப்போது உங்களுக்கு அது புரியாது. அடுத்தடுத்த வாரங்களில் நான் இந்த மெஷர்மெண்ட்டு நான் போடுறேன். இப்போது 27 இன்ச்சு போட்டிருக்கேன். இனி அடுத்து வரையில் 24, 21, 30, 33, 36 இந்த மாதிரி இடுப்பு உள்ளவங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அவங்களுக்கு எவ்வளோ வெட்டணும், எவ்வளோ உயரம் வைக்கணும் எல்லாமே நான் இதே மாதிரி சொல்லிடுவேன். நீங்கள் மேக்ஸிமம் அளவு ப்ளவுஸே இல்லாமே நீங்கள் ஈஸியாக கட் பண்ணக்கூடிய மெத்தடை நான் சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்க. இப்போ இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா அடுத்து நீங்கள் கேட்ட அளவுக்கு நான் டிராயிங் வரைஞ்சி அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு விவரம் வேணும்னா நீங்கள் சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணி நீங்கள் விவரம் கேட்டுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் போடுங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அந்த சேனலில் வர நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணி நீங்கள் விவரம் கேட்டுக்குங்க. நான் அது வந்து நான் இன்னொரு இடத்துல வேலை செய்கிறதுனால நான் வாரம் தான் என்னால் வர முடியும். அப்போது நீங்கள் கேட்ட கமெண்ட்டுக்கு நான் கரெக்டாக பதில் சொல்கிறேன். எந்த அளவாக இருந்தாலும் தைரியமாக என்கிட்ட கேளுங்க.
தாராளமாக நான் விளக்கம் சொல்கிறேன். அதாவது என்னால் முடிஞ்ச விளக்கத்தை சொல்கிறேன். எனக்கு வந்து எல்லாம் தெரியுங்காக சொல்லலை, என்னுடைய அனுபவத்தின் பேரில் நான் சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அது சரியாக இருக்கா என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இப்போ நான் போட்டுருக்க இந்த 27 இன்ச் இடுப்பு உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டாயம் உங்களுக்கு வந்திருக்கும். 27, 28, 29 இந்த இடுப்பு, அதாவது இடுப்பு அளவுக்கு சரியாக பார்த்துக்கோங்க. ரொம்ப கவனமாக பார்க்கணும். அளவு எடுக்கிறா இருந்தாலும் இந்த அளவு சரியாக பார்த்துக்குங்க. அதாவது கிராஸில் இருந்து 3 விரல் கீழே இடுப்பு பகுதியை கரெக்டாக நீங்கள் அளவு எடுத்து இந்த அளவு வந்துச்சுன்னா இதை மெஷர்மெண்ட் நீங்கள் போடுங்க. அளவே இல்லாமல் தாராளமாக இந்த அளவு நீங்கள் வெட்டலாம். இப்போ நான் சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோவில் நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அளவு மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து இனி வர வீடியோக்களில் இதை விட சின்ன அளவு, அதாவது இடுப்பு 24 உள்ளவங்க, 21 உள்ளவங்க, அதாவது சில பேர் முத ப்ளவுஸ் தைக்கையில் ரொம்ப சின்ன பிள்ளைக்கு ப்ளவுஸ் தைப்பாங்க. அதுக்கெல்லாம் 21 இன்ச்சு இடுப்பு தான் வரும். அதுக்கெல்லாம் எவ்வளோ வைக்கணும் என்ன எதுவுமே தெரியாது. ஒரு குத்து மதிப்பாக தான் ஏதோ வைப்பாங்க, இல்லைன்னா அம்மா ப்ளவுஸு அக்கா ப்ளவுஸை வச்சு தைப்பாங்க. அது உங்களுக்கு தேவையே இல்லை. உங்களுக்கு நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வெட்டிங்கன்னா அக்யூரேட்டாக சரியாக வரும். இப்போ இந்த ப்ளவுஸை நீங்கள் கட் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.